ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள்கிட்டலேருந்து அந்த பாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மீன ராசியினுடைய காரகத்துவங்கள், ஸோ மீன ராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்களினுடைய குணாதிசயங்கள் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ஒரு 11 நாளாக போட்டு இன்றைக்கி வந்து 12வது கட்டம் கடைசி ராசி வந்து இன்றைக்கி வந்துட்டோம். ஸோ இவ்வளோ கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்ம சேனல் ஓடிட்டுருக்கு. இவ்வளோ ரெஸ்பான்ஸ், மேசிவான ரெஸ்பான்ஸ் வந்து ஜோதிடத்திற்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாள் எனக்கு உண்மையாலுமே தெரியாமல் போச்சு. நீங்கள் வந்து நீ நட்சத்திர பலன்கள் சொல்லுங்கள், ராசி லக்ன பலன்கள்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. அது எவ்வளோ பாசிபிளாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். என்ன இதுக்கு மேலே என்ன ஜோதிடத்தை வந்து இன்னும் எவ்வளோ டீட்டெயில்டாக என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதை தொடர்ந்து போடுறதுக்குண்டான வழிகளை வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மீன ராசி மீன லக்னம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்க. நம்மளோட இன்னொரு சேனலான என்டி டாக்ஸ், ஸோ அதையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் பாடஸ்திரையோடைய கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், சரி. ஸோ மீன ராசி மீன லக்னம். ஸோ வழக்கமாக சொல்கிற அதே ஸ்டோரி தான். இது வந்து ஒரு பொது பலன் தான். மற்ற கிரகங்களினுடைய பார்வையோ சேர்க்கையோ தொடர்போ இதை பொறுத்து இந்த ராசிகளினுடைய தன்மைகள் வந்து, அதாவது இந்த இவர்களுடைய குணாதிசயங்கள், இந்த ராசி லக்னக்காரர்களுடைய குணாதிசயங்கள் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கப்புறம் அவர்களுடைய தொழில் அந்தந்த வீட்டை பொறுத்து எல்லாம் மாறும். ஓகே, இது ஒரு நல்ல ஐடியா இருக்குல்ல. ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பலன் சொல்லலாமா? அதாவது முதல் வீடு மேஷம் முடிஞ்சோன்னா முதல் வீடு அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பலன் இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை கிரகங்களினுடைய காரகத்துவங்கள், ராசிகளினுடைய காரகத்துவம் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கிரகங்களினுடைய காரகத்துவங்கள் பார்க்கலாமா? ஓகே, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், தொடர்ந்து பார்ப்போம். ரைட். ஸோ இது வந்து பொறுத்து இந்த மாதிரி பலன்கள்லாம் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை மனசில் வச்சுட்டு நம்ம வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து மீனராசி மீன லக்னம். இதனுடைய சின்னம் என்ன, சிம்பிள் என்ன? 2 மீன் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் அதனுடைய சிம்பிள். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். ஸோ அடுத்தது வந்து இது வந்து ஒரு உபய ராசி, சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு பார்க்குறதுல வந்து இது உபயராசி. இது வந்து ஆண் பெண் தன்மையில் வந்து இது ஒரு பெண் ராசி. பஞ்சபூத தத்துவங்களில் பார்க்கும்பொழுது இது வந்து நீர் ராசியும் கொண்டது. இதனுடைய அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் தான் இதனுடைய அதிபதி. ஸோ இந்த பேஸ் இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு புரியல, ஏதோ புதுசாக இருக்குது, தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். அதுக்கு கீழே வந்து ராசி கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக இதை பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெருமாளினுடைய அந்த பாதம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பெருமாளினுடைய பாதம் வந்து இந்த மீனராசியில் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ இது என்ன ஏதுன்னு தெரியல. எங்கள் ஐயா வந்து நான் படிக்கும்பொழுது எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். இது பேக் இன்ஃபர்மேஷன் நான் தேடி பார்த்ததில்லை. பட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெருமாளினுடைய கால் பாதம் வந்து இந்த மீனராசியில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த மீனராசிக்காரர்கள் என்ன பார்த்தோம்? இரட்டை மீன், சரிங்களா? ஸோ இப்போ இவர்களுடைய குணாதிசயம் என்னவா இருக்கும்? குழப்பவாதிகள். ஸோ அவ்வளோதான். அந்த 2 மீன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே தான் இவர்களுடைய மனோநிலையம் இருக்கும். 4 விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மீனராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்களுடைய குணாதிசயத்தை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன? 2 மீன். இதனுடைய அதிபதி யார்? குரு பகவான். இந்த இடத்துல புத பகவான் நீசமாகிறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல தான் சுக்கிர பகவான் உச்சமும் ஆகிறார். இந்த 4 தன்மைகளை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மீனராசிக்காரர்களுடைய குணத்தை வந்து ஈஸியாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போது புத பகவானுக்கு மட்டுமே, மற்ற எந்த கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி புத பகவானுக்கு உண்டு. எந்த ஒரு கிரகமும் பாசிட்டிவாக இருந்து வேலை செஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது பலமாக இருந்தால் மட்டும்தான் அது பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் புத பகவான் கெடும் பொழுது அதிகமான நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது ஜோதிடத்தில். புத பகவான் ஒரு சூரிய பகவான் கூட சேர்ந்து அஸ்தமனமானாலும் சரி, இல்லை அவர் வந்து மறைவு ஸ்தானங்களில் போனாலும் சரி, நீசமானாலும் சரி, அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை பெற்ற அந்த ஜாதகர்களுடைய அறிவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ புதன் மட்டும் என்றைக்குமே கெட்டு போகவே மாட்டார், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த இடத்துல அவர் நீசமாகிறார். ஸோ அப்படின்னா கெட்டு போகிறாருன்னு அர்த்தம். இதுவே வந்து இந்த ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக அமையுது. என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோமா, குழப்பவாதி. இவர்களுடைய குணம் வந்து பிடிவாத குணமாக இருக்கும். இந்த பிடிவாத குணம் அப்படின்னு சொன்னால் என்ன,
எல்லா நேரத்துலையும் அப்படி ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து அந்த அந்த அறிவு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிஜமாலுமே அதிகம். அதனால இவங்க சொன்னதை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்குது. இவங்க நல்லது தான் சொல்லுவாங்க கூட. ஸோ மோசமான ஒரு குணமோ மோசமான ஆட்களோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஆப்வியஸ்லி குரு பகவானுடைய வீடு. இன்னொன்று இவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. அதுவே வந்து இவங்களுக்கு ஒரு பிடிவாத குணத்தை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், தர்ம சிந்தனைகள் வந்து இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ குரு பகவானுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல நல்லா வேலை செய்யும். தர்ம சிந்தனைகள் யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு வாய் வரவே வராது. எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த தர்ம சிந்தனை இவர்களுக்கு உண்டு. இவர்களுடைய உடல் தன்மை எப்படி இருக்கும்? ஒரு நடுத்தரமான ஒரு ஹைட் இருக்கும், சரிங்களா? இது வந்து நீர் ராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த நீர் உடம்பு கொஞ்சம் புஃப்னு இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. கயல் விழியை கொண்டவர்கள். ஸோ மீன் போன்ற கண்களை உடையவர்கள் அப்படின்னு. சின்ன கண்ணாக இருக்கும், அப்படி நீட்டமாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சுக்கிர பகவான் உச்சம். ஸோ கயல் விழி கொண்டவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. கடவுள் மேலே நல்ல பயபக்தி உள்ளவர்கள் மீனராசிக்காரர்கள். என்னதான் சுக்கிர பகவான் அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு ஆடம்பரம் அந்த அழகு எல்லாமே கொடுத்துருந்தாலும் கூட குரு பகவான் அந்த இடத்துல நல்லாவே வேலை செய்வார். ஸோ கடவுள் பக்தி வந்து இவர்களுக்கு அதிகமாக உண்டு. இறைவன் மேலே அது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த இறை பயம் அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தாய்மை மனப்பான்மை உள்ளவர்கள். ஸோ நீர் ராசி அப்படிங்கிறதுனால பார்த்தோம்னா ஒரு தாய்மை உணர்வு வந்து இவர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக உண்டு. தர்மத்தின்படி வாழ்பவர்கள். ஸோ எப்பவுமே அந்த ஆடம்பரம் அழகு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து தவறான வழியில் வந்து ஈஸியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலுமே குரு பகவான் நல்லா பலமாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய பேசிக்கான குணமே வந்து அந்த ஒரு தர்மத்தின் வழி நடக்கணும். எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கியா, அந்த பிரின்சிபலை மீறி நான் நடக்கவே மாட்டேன். என் தேவைக்காக நான் இன்னொருத்தனை வந்து தொந்தரவு செய்யவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு குணம் வந்து இவர்களுக்கு ரொம்ப உண்டு. இவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப்பு, ஏன்னா நீர் தத்துவம் குரு பகவான். ஸோ இவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு ஹெல்ப்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், தாராளமாக செஞ்சு தருவாங்க. மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு குணம் உண்டு. கம்மியாக பேசுவாங்க. இந்த பணக்காரன் சிரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லா அது நடக்குதோ நடக்கலையோ, பட் நல்லா அதிகமாக படித்தவன் இருக்கான்னு வச்சுங்களேன், இல்லை நல்ல புத்திசாலியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. படிப்புக்கும் அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த புத்திசாலித்தனம் அதிகமாக உள்ளவங்க, ஜென்யூனாக நல்லா படித்தவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு குணம் வந்து இவர்களுக்கு உண்டு. ஏன்னா இது குரு பகவான் ப்ளஸ் புத பகவான் நீசமாக இருக்கார். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மேல் மாடி ரொம்ப அதிகம். தவிர இவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது, ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால அதிகமாக பேச மாட்டாங்க. அந்த ஒரு 2 வார்த்தை வந்தாலும் கரெக்டான வார்த்தையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு குணம் வந்து இவர்களுக்கு உண்டு. அடுத்தது வந்து தன்னுடைய முடிவை தானே எடுக்கக்கூடிய ஒரு குணத்தை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். எது ஒன்றையும் முன்கூட்டியே பிளான் பண்ணி செய்கிறது வந்து இவர்களுடைய ஒரு குணமாகவும் இருக்கும். ஸோ ஏதாவது ரேண்டமாக வரட்டும் பார்த்துக்கலாம், அப்படி போகிற போக்கில் பார்த்துட்டு போகலாம், அந்த வேலை உங்கள்கிட்ட நடக்கவே நடக்காது. என்ன பண்ண போகிறோம், நீ என்ன பண்ண போகிற, என் கூட இருக்கியா, இந்த மாதிரி இருக்கியா, ஓகே பிளான் பண்ணு, முன்னாடி எல்லாத்தையும் டிசைட் பண்ணிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலாம். போகிற வழியில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துன்னா அவங்கள்ட்ட பிளான் பியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குணத்தை கொண்டவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். எந்த விதமான வீண் செலவு செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு அழகு இருக்குது, ஆடம்பரத்து மேலே விருப்பம் இருக்குது, இருந்தாலுமே அது அவங்களுக்கு இருக்குது, அதை இன்னும் அதிகமாக காட்டணும்னு அவசியம் இல்லை. அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு ஆடம்பர செலவு செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் இந்த வீண் செலவு செய்கிறது அப்படிங்கிறது இவர்களுக்கு பிடிக்காது. இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு 12வது வீடு. இந்த 12ஆம் வீடு அப்படிங்கிறது தான் வந்து வழக்கமாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் மோட்சத்திற்குண்டான வீடு. ஏன், இதுதான் தூக்கத்திற்குண்டான இடம். பொதுவாகவே 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தூக்கத்திற்குண்டான இடம். இந்த தியானம் செய்கிறது, அந்த மோட்சம் போகிறது அப்படிங்கிறது என்ன, தூங்காமல் தூங்கக்கூடிய நிலை அப்படின்னு தானே பார்க்குறோம். ஸோ அதுபடி பார்க்கும் பொழுது இது காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரர்களோ லக்னக்காரர்களோ மோட்சம் அடைவது இல்லை சொர்க்கம் செல்வது அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு இலகுவாக அமையும் அப்படின்னு வந்து ஒரு பொது விதி இருக்குது. இவர்கள் எல்லாருமே மோட்சம் அடைவதற்குண்டானவர்கள், சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது விதி இருக்குது. இது எல்லாருக்கும், அதாவது நடக்குதா அப்படின்னு தெரியல, பட் ஜோதிட பொது விதி இதை வந்து சொல்லுது. இந்த இடத்துல புத பகவான் நீசம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல இருக்கும் பொழுது இவங்க வந்து யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பகை சம்பாரிச்சிக்க மாட்டாங்க, இவங்க யாருக்கிட்டையும் சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க. பட் இவங்களை யாராவது தேடி வந்து பகைச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகையாளிகளை துன்புறுத்தி வெல்லுவார்கள். இப்போது அந்த பூனை வந்து ஒரு எலியை பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், அது உடனே சாப்பிடாது, அதை போட்டு அடித்து பிடிச்சி நசான்னு பண்ணி இது விளையாண்டுக்கிட்டு இருக்கும். அது டயர்டாகி கிடந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடும். அதே மாதிரி தான் இவர்களுடைய குணம். இவங்க எந்த பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, தங்கமான மனுஷங்க.
ஆனால் இவங்ககிட்ட ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேல்மாடி அதிகமாச்சே, அவங்கள போட்டு நீ பண்ணிட்டே இல்லை, இந்த பார் நீ பண்ணினதுக்கு உண்டானது இது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நீ அனுபவிச்சு தெரிஞ்சுக்கோ, அந்த மாதிரி அவங்கள போட்டு வாட்டி எடுத்து அவர்களை வந்து அதற்குண்டான பழி வாங்கக்கூடிய அந்த ஒரு குணமும் இவர்களுக்கு உண்டு. ஸோ அவரை வந்து தன் அறிவை கொண்டே அவர்களை வெல்லக்கூடிய அந்த ஒரு வல்லமை வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தானும் வாழாமல் பிறரையும் வாழ விடாத ஒரு குணம். இது வந்து ஏன் இது என்ன நெகட்டிவாக சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் பாசிட்டிவாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், இது எப்படி தெரியுங்களா, இந்த அறிவு இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க, எதோ ஒன்றையும் பிளான் பண்ணி பண்ணுவாங்கன்னு பார்த்தோமா, இந்த பிளான் பண்ணுறேன்ட்டு எடுக்கக்கூடிய முடிவை தள்ளி போடக்கூடியதும் இவர்களுடைய ஒரு குணம். ஆனால் நானாவது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நான் இருக்கேன் டோன்ட் வெரி அப்படின்னு இந்த ஒரு கேங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. டேய் நான் சொல்கிறதே அது கேளுங்கடா, ஈஸியாக சொல்கிறேன்டா, இருடா நான் சொல்கிறேன்டா, அந்த மாதிரி ஒரு ஆள். அப்போ பண்ணக்கூடிய காரியமும் தாமதமாக இருக்கு. டேய் நானாவது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவனையும் விடாமல் இவங்க பண்ணுறதையும் டிலே பண்ணி பண்ணுறது என்னமோ நடக்கும்னு பாருங்களேன். ஆனால் அந்த காலதாமதம் அதுதான் இந்த பிரச்சனை வந்து அவர்கள்ட்ட உண்டு. தானும் வாழாமல் பிறரையும் வாழ விடாத ஒரு குணம் உண்டு. பங்காளி சண்டை வந்து இவங்களுக்கு அதிகம். ஏன்னா புதபகவான் அந்த இடத்துல இந்த சொந்தக்காரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை வந்து இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னா, மோட்சம் அடைய வேண்டும். ஸோ இறைவன் மேலே இருக்கக்கூடிய அந்த நாட்டம் வந்து இவர்களுக்கு அதிகம். இந்த வேதாந்தம், இந்த இது படிக்கிற சாமியை பற்றி படிக்கிறது, இந்த மாதிரி குணமெல்லாம் வந்து இவர்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் பாரம்பரியத்து மேலே அதிகமான ஈடுபாடு உண்டு. இந்த இலக்கியம், பழைய இந்த மத நூட்கள், இல்லை இந்த இலக்கண நூட்கள், இந்த மாதிரி இலக்கியங்கள், இந்த கலை சம்பந்தமான விஷயங்கள், ஆர்ட், சினிமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே ஏன்னா சுக்கிர பகவான் இருக்கார் இல்லையா, ஸோ அதனால் அது மேலே இவர்களுக்கெல்லாம் வந்து நாட்டம் வந்து அதிகம். உபகாரி, யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா உடனே எடுத்து செஞ்சு தரக்கூடிய அந்த ஒரு குணம். டபால்னு பாக்கெட்டில் கைவிட்டு எடுத்து கொடுக்கக்கூடிய ஆட்கள். நீர் தத்துவம்னு பார்த்தீங்களா, தாய்மை குணம். ஸோ இந்த உபகாரி, அடுத்தவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு குணம் வந்து இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சத்தியத்தை காப்பவர்கள். 2 பேர் படித்த ஆளுக்குள்ளே இருக்கிறாங்க. யார்? குரு பகவான் இருக்கிறாரு, புத பகவான் இருக்கார். அதனால அந்த கோடு போட்ட அந்த பிரின்சிபல் அப்படின்னு சொன்னால் அதுபடியே நடக்கக்கூடிய ஆட்கள். சத்தியத்தை காக்கக்கூடிய ஒரு குணம் வந்து இவர்களுக்கு உண்டு. அனுதாப சிந்தனை, ஐயோ பாவம், ஸோ அந்த ஒரு குணம் வந்து இவர்களுக்கு உண்டு. நீர் ராசி. அடுத்தது அஹிம்சை மேல் நல்ல ஈடுபாடு கொண்டவர்கள் இவர்கள். யாரையும் வந்து ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி இவங்களாம் போய் யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க, ஐயோ பாவம் பார்க்கக்கூடிய ஆட்கள். ஆனால் இவங்ககிட்ட போய் நீங்கள் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. ரிட்டன் உழுகிறட்டி உங்களுக்கு வந்து ஏண்டா போய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உழுகும். தண்ணி வந்து நல்லா போயிட்டே இருக்கும். ஆனால் அதை தடுத்து அந்த தண்ணியை டென்ஷன் பண்ணணும்னு வச்சுங்களேன், அப்புறம் அதை அடித்து உடச்சிட்டு போச்சுன்னு எப்படி பண்ணும், அந்த மாதிரி ஒரு குணத்தை கொண்டவர்கள் இவர்கள். தெய்வ பலம் வந்து இவர்களுக்கு ரொம்ப அதிகம். இவங்ககிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது தெரியலேன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்கிட்ட இருக்கிற எல்லா அறிவையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட வந்து தெரியல அப்படின்னு கேட்டு ஒரு பாடம் படிக்கணும்னு போனோன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட் கிளாஸான ஆளுக பாடம் சொல்லி தரக்கூடிய ஆட்கள். தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அறிவையும் எல்லா நுணுக்கத்தையும் கற்றுத்தரக்கூடியதற்குண்டான முதன்மையான விருப்பம் உள்ளவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். இங்கே வந்து சுக்கிர பகவான் உச்சம்னு பார்த்தோமா, ஸோ ஆப்வியஸ்லி கலையில் ஆர்வம் அதிகமாக உள்ளவர்கள். ஸோ ஆர்ட், அது நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஆர்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். கலையில் வந்து அதிகமான ஆர்வம் உள்ளவர்கள். இந்த ஒரு காரணத்திற்காகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செலவு செய்வதற்கு இவர்களுக்கு விருப்பம் உண்டு. மேலே செய்ய மாட்டாங்கன்னு பார்த்தோம். இங்கே ஏன் செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வீடு வந்து 3 கிரகத்தினுடைய ஆதிக்கம் வந்திருக்கு. எந்த கிரகத்திற்கு ஆதிக்கம் கொஞ்சம் ஓங்குதோ அந்த கிரகத்தினுடைய வேலையை அது அதிகமாக செய்யும். சுக்கிர பகவான் அந்த இடத்துல இருக்கார், உச்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு வந்து இந்த செலவு செய்வதில் நாட்டம் இருக்கும். தங்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அழகை அப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செலவு செய்வதற்கு கண்டிப்பாக அது இருக்கும். ஆனால் ஊதாரித்தனமாக செலவு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில ராசியெல்லாம் பார்த்துருப்போம். இவர்கள் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. ஸோ தன்னுடைய வாழ்க்கை முழுசுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் வந்து இவர்களுக்கு எப்பவுமே உண்டு. அதனால் இதுக்காக யாரையும் துன்புறுத்தக்கூடிய குணம் இவர்களுக்கு இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக அடுத்தவனுக்கு கெடுத்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா எந்த விதமான அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க பார்த்துமே சத்தியத்தை காப்பவர்கள், பிரின்சிபல்லான நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சொந்த முயற்சி மேலே அவர்களுக்கு நாட்டம் அதிகம். யாரோட ஒருத்தர் ஹெல்ப் வாங்குறது, இல்லை அடுத்தவனை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், எங்கிட்ட திறமை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போகக்கூடிய குணம் வந்து இவர்களுக்கு உண்டு. இந்த சுய முயற்சியினாலேயே எந்த ஒரு இடத்துலையும் ஒரு மேல்நிலைக்கு போகிறது வந்து இவர்களுக்கு உண்டான ஒரு வழக்கமாகவே இருக்கும். உயர் பதவிகளை ஈஸியாக அவர்களால் அடைய முடியும். ஸோ எந்த ஒரு அழகையும் பார்த்து, தன்னுடைய அழகானாலும் சரி, பிறர் அழகானாலும் சரி, இயற்கையினுடைய அழகானாலும் சரி, எந்த ஒரு அழகையும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு குணம் வந்து இவர்களுக்கு உண்டு. ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள் மேலே அதிகமான ஈடுபாடு வந்து இவர்களுக்கு உண்டு. ஒரு என்ன சொல்கிறது,
அதற்காக செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு தேவை வரும்பொழுது கண்டிப்பாக செலவு செய்வாங்க. மாட்டேன் இந்த கஞ்சூஸ் மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. தாராளமாக செலவு செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவர்கள். ஸோ இவர்கள் மனசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ஒரு சிலரை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி மூஞ்சிலே பிரிண்ட் அடிச்சு ஓட்டின மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி இல்லை. இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தன்மை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரே நேரத்தில் 2க்கும் மேற்பட்ட வேலை இவர்களால் செய்ய முடியும். புது புது ஐடியாஸ் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உறவினர்களுக்கு பகை இருக்குது அப்படின்னு பார்த்தாலுமே இவர்கள் போய் உறவினர்களுக்கு உதவி செய்வாங்க. பகை வரும், பட் ஸ்டில் கடகராசியில் பார்த்துருப்போம், உறவினர்களுக்கு உதவி செஞ்சும் அதனால் கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க. இவங்களும் அதே மாதிரி தான். உறவினர்கள்ட்டேருந்து பகை உண்டு, பட் ஹெல்ப்னு கேட்டால் போய் பண்ணிடுவாங்க. என்ன பகை இருந்தாலும் அதை மறந்துட்டு போய் உதவி செய்வது இவர்களுடைய ஒரு குணம். கால சூழ்நிலையின் அடிப்படையினால், சந்தர்ப்ப சூழ்நிலையின் அடிப்படையினால் 2 திருமணம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. செய்வாங்க, எல்லாரும் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. பட் ஸ்டில் கால சூழ்நிலை, முதல் மனைவி இறந்தாலோ இல்லை ஏதாவது கால சூழ்நிலை வேறு வழி இல்லை, பிரிவினை வருது, இந்த மாதிரி இல்லை தன்னுடைய தாய்க்காகவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கால சூழ்நிலைகளுக்காக இவர்கள் 2 திருமணம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அமையக்கூடியது. உடலில் இது காலினுடைய பாதத்தை குறிக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காலில் வீக்கம் இருக்கிறது, அந்த கால் வலி வர்றது, அந்த காலில் ரத்தக்கட்டு வர்றதுனால அந்த ரத்தம் பழசாகி அதனால நம்மளுக்கு தொந்தரவு வர்றது, அந்த கால் நரம்புகள் அப்படி துடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அந்த கால் பாதம் சம்மந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிரந்தரமான வேலையில் இவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த நிரந்தரமான வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் சொல்கிறேன்னா, திறமை அதிகம், அறிவு அதிகம், அதனால் மல்டிபிள் ஜாப்ஸ் இவர்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலுமே 1க்கும் மேற்பட்ட தொழில் இவர்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதை பொறுத்து அமைன்னா மற்ற கிரகங்களினுடைய சேர்க்கை, பார்வை இதை பொறுத்து மாறும். ஜஸ்ட் இதை ஒன்று மட்டும் வச்சு சொல்ல முடியாது, பொதுவான ஒரு விஷயம். 1க்கு மேற்பட்ட வேலைகள் இவர்களால் செய்ய முடியும், செய்வார்கள். அப்படின்னும் ஒரு காரியத்தை தான் தான் முன்னாடி நின்று அதை நடத்தணும், அதுக்கு லீடர்ஷிப் நான் இருக்கேன் அப்படிங்கிற என்னுடைய பேர் தெரியணும் அப்படிங்கிறது இவர்களுடைய விருப்பம். நான் முன்னாடி நின்று அந்த காரியத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருப்பத்தை உள்ளவர்கள். பின்னாடி வரக்கூடியது இஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ பின்னாடி என்ன வரப்போகுது, எதிர்காலத்தில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்கிறத முன்கூட்டியே அறிவாங்க. இதை இந்த மாதிரி மேஜிக் மாதிரி யோசிக்காமல், இங்கே தான் பார்த்தோம் 2 அறிவாளி இருக்காங்க, குரு பகவான் புத பகவான். ஸோ அவங்களுக்கு யோசிக்க முடியும், அனலிட்டிக்கல் திங்கிங். என்ன நடக்க போகுது, இது நடக்குதா, இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும், இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும், அந்த மாதிரி அவர்களால் கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் பின்னாடி என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி முன்னாடி இவங்க யூகிக்க முடியும். இந்த மாதிரி ஆட்கள் கூட உங்களுக்கு நட்போ இல்லை உங்களுடைய துணையாக வருபவர்கள்னால் உங்களுடைய டிசிஷன்ஸை உங்கள்கிட்ட தைரியமாக கேட்கலாம். நேர்மையான ஆளு கூட பொய் சொல்ல மாட்டாங்க, அதனால் தைரியமாக நீங்கள் கேட்கலாம். உங்களை ஏமாற்றலாம் மாட்டாங்க. இது பின்னாடி குத்துற வேலையெல்லாம் உங்களுக்கு ஆகாது. இவங்களை நீங்கள் ஜென்யூனாக நம்பக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் வேணும், இது என்னையா நடக்கும், நான் இந்த மாதிரி முடிவு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நண்பரோ இல்லை வாழ்க்கை துணையாக வரோன்னா நீ தைரியமாக நீங்கள் கேட்கலாம். இவங்களுடைய அட்வைஸ் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்தது இந்த அளவுக்கு அறிவு இருக்கக்கூடிய ஆட்களினுடைய எண்ணம் என்னவாக இருக்கும், தன் மீது யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் இவர்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கவனம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதனால இவங்க பெர்ஃபெக்ஷனிஸ்ட். எந்த வேலையை செஞ்சாலும் சரியாக அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள், நல்ல பழக்கம் உள்ளவர்கள். பட் இது எவ்வளோ இதாக இருக்காது, ஏன்னா சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் இவர்களுக்கு உண்டு. பட் ஸ்டில் அதனால் இன்னொருத்தங்களை துன்புறுத்தக்கூடியது இல்லை, அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்க இருந்துக்குவாங்க. எல்லாருமே டீடோட்டலராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான வாய்ப்பு குறைவு தான். அடுத்தது ஜனவசீகரம் உள்ளவர்கள். ஸோ மக்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு அட்ராக்டிவ் பவர் இருக்கும். ஏற்கனவே அழகு அதிகம், இதில் மேல் மாடியும் அதிகம், பேசக்கூடிய வார்த்தையும் குறைவு, அளவாக பேசுவாங்க. ஸோ நல்ல அந்த ஜனவசீகரம் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, அந்த ஒரு குணம் இவர்களுக்கு இருக்கும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு அசாதாரணமான தன்னம்பிக்கை உண்டு. என்னால் முடியுண்டா, நிஜமாலுமே அவங்களால முடியும். அதனால் எதோ ஒன்றையும் தான் முன்னாடி நின்று நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அசாதாரணமான தன்னம்பிக்கை கொண்டவர்கள் இவர்கள். தன்னுடைய அந்தஸ்துக்கு மீறி எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இவர்கள். அதுக்கெல்லாம் நான் வருத்தே இல்லைடா, ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்க மாட்டான். நீ உண்மையாலும் நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னடா எனக்கே தெரியலடா அப்படின்னா நீ நிஜமாலுமே அவ்வளோ பெரிய ஆள், அதனால நான் உனக்கு எதிரியாகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுடைய அளவுக்கு மீறின எதிரிகளை சம்பாரிச்சுக்குவாங்க.
இது வழக்கமாக நடக்கிறது தான். என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ரொம்ப அறிவாளியாக இருந்துட்டோம், புத்திசாலியாக இருந்துட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஆட்கள் வந்து காம்படிட்டிவாகவே இந்த உலகம் அவர்களை பார்த்துட்டே இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நிலையில் உள்ளவர்கள் தான். இவங்களா போக மாட்டாங்கன்னா எதிரிகள் தானாக சம்பாரிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குணத்தை கொண்டவர்கள் மீனராசி மற்றும் மீன லக்னக்காரர்கள். சரிங்களா? ஸோ இதோட நம்மளுடைய இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லி அந்த ராசிகளினுடைய காரகத்துவங்கள் அப்படிங்கிறது வந்து இன்னையோட முடியுது. சுபம். ரைட். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு சண்டே Q&A செஷனில் மீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் தண்டபாணி. நன்றி.